வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம இன்றைக்கி கோதுமை மாவு பொட்டுக்கடலை மாவு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாம் பாருங்கள். இப்போ நம்ம அதுக்காக பொட்டுக்கடலை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கோம். அது கூடயே ஏலக்காவும் பொட்டுக்கடலையும் வச்சு நம்ம அரைச்சி 2 ஸ்பூன் மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அரிசி மாவு அது கூட சேர்த்துக்கலாம். அது கூட இப்போ பார்த்திங்கன்னா கோதுமை மாவு சேர்க்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நான் பெரிய ஸ்பூன்னால் 2 ஸ்பூன் எடுக்கிறேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது இதில் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் மாடு இருக்கிறதுனால நம்ம மாட்டுப்பால் கெட்டியாக இருக்கும். கெட்டியான பால் தான் நான் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் கடையில் கூட பால் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இதில் நான் இப்போது முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். ஒரு 3 முட்டை போல் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இந்த முட்டை 3 முட்டை கரெக்டாக இருக்குங்க. 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த முட்டையை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது முட்டை ஊற்றி பண்ணும்போது அந்த ஸ்மெல்லாம் வராதுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இதில் நெய்லாம் போட்டு பண்ண போகிறோம். இதில் கொஞ்சமாக நம்ம இப்போது பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். சோடா உப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா ஊரில், அதுதான் போட்டிருக்கோம். நாங்கள் கொஞ்சமாக தான் போடுறோம், அதிகமாக நம்ம போடலை, நீங்களே பார்ப்பீங்க. இப்போ இதில் சர்க்கரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் இப்போ சர்க்கரை வந்து டைரெக்டாக அப்படியே போட்டுக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு கரையில் அப்படின்னா நாங்கள் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி கூட கலந்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. அந்த மாவு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அதில் நான் சுத்திரி நெய் ஊற்றி தடவிக்கிட்டு இந்த மாவை அதில் ஊற்றிடுறேன். அதை ஊற்றிட்டு ஒரு டேப் பண்ணிட்டிங்கன்னா அது வந்து பபிள்ஸ் இல்லாமல் போய் இருக்கும். இப்போது ஒரு கடாயில் நெய் ஊற்றி நான் இப்போது காஞ்ச திராட்சையும் முந்திரியும் வறுக்க போகிறேன். இதை வந்து அந்த மாவு கலந்து ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மேலே ஊற்றினா அது தனியாக ஒரு ஃப்ளேவராக க்ரன்ச்சியாக நம்ம அதை சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும் கொஞ்சம் கடிக்கிறதுக்கு. இதை இப்போ அது மேலே நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம இது ஃபுல்லாக நெய் போட்டு பண்ணுறதுனால அந்த முட்டை ஸ்மெல்லு, பால் ஸ்மெல் இதெல்லாமே அது வந்து இது மேனேஜ் ஆகிடுங்க. இதில் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. நீங்கள் முட்டை ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம் தாராளமாக. இப்போது ஒரு குக்கரில் தண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சு இந்த மாவு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சுருங்க. இப்போ குக்கரை போட்டு நம்ம மூடிடலாம். மூடி நான் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சிடுறேன். விசில் போட்டுக்கிறேன். இதில் ஒரு 4 விசில் கரெக்டாக வர அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நம்ம கேக்லாம் பேக் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சு 30 நிமிஷம் 40 நிமிஷம் பார்ப்போம். அந்த மாதிரி கிடையாது. நம்மளுக்கு வந்து ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கலாம். ஒரு 4 விசில் வரையும் அது ஃபுல் ஃப்ளேமில் வரட்டுங்க. விசில் வந்து முடித்ததுக்கப்புறம் நல்லா அந்த ஏர் ஃபுல்லாக போகட்டும். போனதுக்கப்புறம் நல்லா குக்கர் ஆறுனதுக்கப்புறமே நம்ம ஓப்பன் பண்ணி இப்போ பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஃபுல்லாகவே நம்ம இடையில வந்து குச்சி வச்சு குத்தி பார்க்கணுன்லாம் அவசியம் இல்லைங்க. அது 4 விசில்லே நல்லாவே வெந்துடும். நீங்களே இப்போ பார்ப்பீங்க. பாருங்கள். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு கத்தி வச்சு சுத்திரி இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ அதை பிளேட்டில் நம்ம மாற்றிக்கலாங்க. மேலே ஒரு டேப் பண்ணுங்கள் சும்மா. இப்போ பாருங்கள் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஏன் அப்படின்னா நம்ம நெய் சுத்தரி தடவுனோம் பார்த்திங்களா, அதனால் அந்த மாவு வந்து ஒட்டலை, அந்த கிண்ணத்துலேயும் ஒட்டலை. இப்போ கட் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதை நீங்கள் தாராளமாக குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். நாங்கள் சின்ன பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஸ்கூல் லீவில் நிறைய தம்பி பசங்க தங்கச்சி பசங்களாம் வந்திருக்காங்க. அவங்களுக்காக தான் நான் இதை இப்போ பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள் கட் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஏன்னா இதில் நம்ம வந்து ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் செஞ்சு பார்த்து குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு கமெண்ட்டில் எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. இந்த மாதிரி வேறு எதுவும் உங்களுக்கு ரெசிபிஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அதையும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.